முன்பொரு காலத்தில் பாண்டிய நாட்டின் இதயமாக திகழ்ந்த வில்லிபுத்தூரில் சூரியன் எழுந்ததும் பனித்துளிகள் மின்னும் மலர் தோட்டத்தில் பக்தியின் உயிராக வாழ்ந்த விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் தினமும் திருமாலுக்காக துளசி, மல்லி, செந்தாமரை மலர்களை எடுத்து மாலை கட்டி அர்ப்பணித்து வந்தார். அந்த நந்தவனம் சாதாரண தோட்டம் அல்ல, அது கண்ணன் சுவாசம் நிறைந்த புனித பூமி போலவே இருந்தது. ஏனெனில் ஒரு தெய்வீக விடியலில் அந்த மலர்களுக்குள் இருந்து ஒரு பெண் குழந்தை திடீரென தோன்றியது. அவள் மனித குழந்தை அல்ல, பூமிக்கு இறங்கிய பூதேவி அம்சம். விஷ்ணுவின் அருளால் வந்த பரம பக்தி. அவளுக்கு கோதை என்று பெயரிட்டார் பெரியாழ்வார். அந்த நொடியில் இருந்தே அவள் வாழ்க்கை கண்ணனை நோக்கி எழுதப்பட்ட ஒரு காவியமாக மாறியது. கோதை சிறுமியாக வளர்ந்த போது கூட அவள் விளையாட்டுகள் வேறுபட்டவை. மற்ற குழந்தைகள் போல பொம்மைகளோடு அல்ல, கண்ணன் சிலையோடு பேசுவாள். அவன் கண்களில் தன் கனவுகளை பார்ப்பாள். அவன் புன்னகையில் தன் உலகத்தை மறப்பாள். பெரியாழ்வார் கண்ணனுக்காக கட்டும் மாலைகளை அவள் மறைவாக தன் கழுத்தில் அணிந்து கண்ணாடியில் பார்த்து கொண்டு, கண்ணா, நான் உனக்கு பொருத்தமானவளா என்று கேட்கும் தருணங்களில் அது குழந்தை சபலம் அல்ல, அது ஆத்மாவின் உண்மையான உரிமை உணர்வு. ஒரு நாள் பெரியாழ்வார் அதை அறிந்து கலங்கினார். தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டிய மாலையை மனித பெண் அணிந்து விட்டாளே என்று மனமுடைந்தார். ஆனால் அதே இரவில் கண்ணன் கனவில் தோன்றி, கோதை அணிந்த மாலையே எனக்கு உச்சமான பிரியம் என்று சொன்னபோது அந்த அப்பாவின் பயம் ஆசீர்வாதமாக மாறியது. அதனால் தான் அவள் ஆண்டாளானாள். முதலில் அணிந்து பிறகு ஆண்டவன் பெற்றவள். கோதை வளர வளர அவள் உடல் இளமையாகி வந்தது. ஆனால் மனம் முழுவதும் கண்ணனின் மயக்கம். உலகத்தின் திருமண கனவுகள் அவளுக்கு இல்லை. ஏனெனில் அவள் கணவன் ஒருவனே, கண்ணன். அந்த ஏக்கமும் காதலும் சொற்களாக உருகி வெளியே வந்தபோது திருப்பாவை பிறந்தது. மார்கழி குளிர்கால இரவுகளில் கோதை தனது தோழிகளோடு வீடு வீடாக சென்று வாய் நேர்ந்த மாலை பாடி கண்ணனை எழுப்பும் பாசுரங்கள். அவை ஒரு சடங்கு அல்ல, அது ஆத்மா பரமாத்மாவை கட்டி எழுப்பும் குரல். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒழுக்கம், பணிவு, தியாகம், சரணாகதி அனைத்தும் காதலின் மொழியில் உருகின. திருப்பாவைக்கு அப்பால் நாச்சியார் திருமொழியில் கோதை தன் உள்ளத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்தினாள். நான் கண்ணனுக்கே என்ற உரிமையோடு, அவன் தாமதித்தால் கோபம், அவன் வரவில்லை என்றால் புலம்பல், அவன் கனவில் வந்தால் பேரின்பம். இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய போராடும் துடிப்பு. அவள் பூக்களோடு பேசினாள், மேகங்களோடு தூது அனுப்பினாள், குயில்களிடம் கண்ணனை அழைத்து வரச் சொன்னாள். உலகம் அவளை பைத்தியமாக நினைத்தாலும் அந்த பைத்தியம்தான் பக்தியின் உச்சம். காலம் சென்றது. பெரியாழ்வார் மனம் கனிந்தது. இந்த பெண்ணை மனித வாழ்க்கையில் கட்டி போட முடியாது என்று உணர்ந்தார். அப்போது ஸ்ரீரங்கநாதர் கனவில் தோன்றி, கோதை எனக்கு உரியவள், அவளை என் சந்நிதிக்கு அழைத்து வா என்ற ஆணை வழங்கினார். வில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை நடந்த அந்த பயணம் சாதாரண யாத்திரை அல்ல. ஒவ்வொரு அடியும் கண்ணனை நோக்கி நடந்த ஆத்மாவின் பயணம். கோதை மனம் முழுவதும் ஆனந்தம், ஏக்கம், பயம், பரவசம், ஆல் இன் ஒன் பிரெத். ஸ்ரீரங்கம் கோபுரம் கண்ணில் பட்ட நொடி அவள் உலகமே நின்றது. ஸ்ரீரங்கநாதர் சந்நிதியில் அலங்கரிக்கப்பட்ட திருமால் முன் கோதை நின்றபோது அவள் உடல் மனித உடலாக இருந்தாலும் உள்ளம் முழுவதும் தெய்வீகம். இனி ஒரு நொடியும் பிரிவில்லை என்று மனம் சொன்ன தருணத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. கோதை ஆண்டாள் கண்ணனின் திருமேனியில் ஒளியாக கலந்து மறைந்தாள். அது மரணம் அல்ல, அது கல்யாணம். அது காதலின் முடிவு அல்ல, பக்தியின் பரிபூரணம். ஆண்டாள் கதை என்பது ஒரு புராண கதை அல்ல, அது ஒரு பெண் ஆத்மா உலக நியமங்களை உடைத்து எனக்கு கடவுளே கணவன் என்று தைரியமாக அறிவித்த புரட்சி. இன்றும் மார்கழி வந்தாள், திருப்பாவை ஒலிக்கும் போது, வில்லிபுத்தூர் நந்தவனத்தில் மலர் மனம் வீசும் போது, ஸ்ரீரங்கம் கோவிலில் தீபங்கள் ஒளிரும் போது அந்த ஒளி மெதுவா சொல்கிறது, கண்ணன் இன்னும் ஆண்டாளின் காதலை ஏற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறான். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் ஆண்டாள் ஒரு வரலாறு அல்ல, வாழும் பக்தி, சாஸ்வதமான காதல், அழியாத ஆன்மீக தீபம்.